ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்பெஷல் டெட்டு இல்லை டெட்டு டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸில் கேட்குற கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பங்கு எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சைக்காலஜிக்கு இருக்குது. அந்த சைக்காலஜியில் ஆல்ரெடி நம்ம ஒரு 100 கொஷின் போட்டிருக்கோம். வாட் இஸ் வாட் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கொஷின் ஆன்சர் அப்படிங்கிறது மாதிரி ஒரு 100 கேள்விகளை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 50 கேள்விகள் குரூப்பில் அனுப்பியிருந்தோம். அதுக்கான ஆன்சர்ஸை உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கான விடைகளை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் அந்த பிடிஎஃப் வச்சு ஆன்சர் போட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ அதுலேருந்து எத்தனை சரியாக இருக்குது அப்படிங்கிறத இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். அப்படிங்க அந்த பிடிஎஃப் பார்க்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சொல்லும் போதே நான் உங்களுக்கு கொஷின் முதல்ல அதுக்கப்புறம் தான் ஆன்சர் சொல்ல போகிறேன். உங்களால் ஆன்சர் என்னன்றதை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதை வச்சும் கூட நீங்கள் உங்களுக்கு இந்த 50 கேள்விகளில் எத்தனை சரியாக போட முடியுதுன்றதை பாருங்கள். முதல் கேள்வி, முதிர்ச்சி என்பது எதனை குறிக்கிறது? வாட் டஸ் மெச்சுரேஷன் ரெஃபர் டு? சுற்றுச்சூழல் கற்றல், மரபு வழியாக தீர்மானிக்கப்படும் உயிரியல் செயல்முறை, சமூக தொடர்பு, அறிவாற்றல் வளர்ச்சி. இது 4த்துல எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். முதிர்ச்சி அப்படிங்கிறது இந்த 4த்துல உங்களுக்கு இதில் என்ன தோணுதுன்னு நினைக்கிறீங்க? முதல்ல உங்களுக்கு தோன்ற ஆன்சரை சொல்லிட்டு யோசிச்சுங்க. அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்கிறேன். சரியா? ஆன்சர் சொல்லவா? ஆன்சர் மரபு வழியாக தீர்மானிக்கப்படும் உயிரியல் செயல்முறை. நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா மெச்சுரேஷன், முதிர்ச்சி அப்படிங்கிறத பார்த்தோன்னே அறிவாற்றல் வளர்ச்சி நிறைய பேர் யோசிப்போம். நான் பயாலஜிக்கலாக இல்லை சைக்காலஜியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மரபு வழியாக தீர்மானிக்கப்படும் உயிரியல் செயல்முறையை தான் முதிர்ச்சின்றாங்க. வயசாகுது, கரெக்டாக சொல்லணும்னா வயசாகுது இல்லை, அதுதான் முதிர்ச்சின்றாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நம்ம மெச்சூரிட்டி அப்படிங்கிறத யோசிச்சு அறிவு வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும், கிடையாது. சரிங்களா? அடுத்ததான் கேள்வி எண் 2. வளர்ச்சியின் தலைகீழ் திசை கோட்பாடு எதை குறிக்கிறது? வாட் டஸ் த செஃபலாஜிக்கல் பிரின்சிபல் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் வளர்ச்சி தலையிலிருந்து கால் நோக்கி செல்கிறது. டெவலப்மெண்ட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் ஹெட் டு டோ அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே யூஸ் ஆகுன்றதால பைலிங்குவலில் தான் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன். ஆன்சர் அப்படி 2 விதத்தில் தான் சொல்லியிருக்கேன்றதால 2 விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குமே யூஸ் ஆகும். சரிங்களா? கேள்வி எண் 3. மனித வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் 2 காரணிகள் எவை? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது அப்படின்னா மரபு நிலை மற்றும் சூழ்நிலை, ஹெரிடிட்டி அண்டு என்வாயர்மெண்ட், நேச்சர் அண்டு நர்ச்சர் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக நான் பிஎட் படிக்கும்போது இந்த டாப்பிக்கில் ஒரு தீசிஸ் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணியிருந்தேன். அதனால் இந்த டாபிக் ரொம்பவே பிடிக்கும். மனித வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய 2 காரணிகள் எவை அப்படின்னா மரபு நிலை மற்றும் சூழ்நிலை. அடுத்ததான் 4வது, குமட்டல் பருவம் அல்லது அழுத்தம் மற்றும் புயல் பருவம், பீரியட் ஆஃப் ஸ்ட்ரோம் அண்ட் ஸ்ட்ரெஸ் என்று அழைக்கப்படும் பருவம் எது? நமக்கு நல்லாவே தெரியும், வளரிளம் பருவம் தான். அடலசன்ஸ் ஏஜ் தான் அந்த குமட்டல் அல்லது அழுத்தம் அல்லது புயல் பருவம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 5. குழந்தைகளிடம் தன்முனைப்பு சிந்தனை காணப்படும். பியாஜேவின் அறிவாற்றல் வளர்ச்சி எது? ஈகோசென்ட்ரிக் தாட், தன்முனைப்பு சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பருவத்தில் அப்படின்னா செயலுக்கு முற்பட்ட நிலை, ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அவர் சொன்ன ஸ்டேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக படிக்கும்போதே படிச்சிருப்பீங்க. இது கொஸ்டினாக பார்க்கும்போது அப்போ எந்த நிலையில் அப்படின்னா செயலுக்கு முற்பட்ட நிலையில். கேள்வி எண் 6. பியாஜேவின் கூற்றுப்படி ஒரு குழந்தை புதிய தகவல்களை ஏற்கனவே உள்ள அறிவு திட்டத்துடன் இணைப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏற்கனவே தனக்கு தெரிஞ்ச விஷயத்தோட புதிய விஷயத்தை சேர்க்கிறத உட்கிரகித்தல், அசிமிலேஷன், சுவீகரித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கேள்வி எண் 7. நெருக்கமான வளர்ச்சி மண்டலம், ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், ZPD. இதை சிம்பிளாக கொடுக்கும்போது இப்படி கூட கொடுக்கலாம் பாருங்க, ZPD அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், நெருக்கமான வளர்ச்சி மண்டலம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா லெவ் வைகாட்ஸ்கி அப்படிங்கிறவர் தான் இந்த கருத்தை அறிமுகப்படுத்துவார். ZPD. ஓகேவா? கேள்வி எண் 8. வைகாட்ஸ்கியின் கோட்பாட்டின்படி குழந்தைகளுக்கு தற்காலிகமாக வழங்கப்படும் வழிகாட்டுதல் உதவி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறு அப்படின்னா சாரம் அமைத்தல் அல்லது தற்காலிக குடை, ஸ்கேஃபோல்டிங். நீங்கள் அது மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் சில வார்த்தைகளை இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தமிழில் சில நேரம் அவங்க வார்த்தைகளை வேற மாதிரியோட மாற்றி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸ்கேஃபோல்டிங் அப்படின்வோம். 9. கோல்பர்க்கின் நன்னெறி வளர்ச்சி கோட்பாட்டில் எத்தனை நிலைகள் அல்லது படிகள் உள்ளன? கோல்பர்க்கோட நன்னெறி வளர்ச்சி கோட்பாட்டில் மொத்தம் 3 நிலை, 6 படிகள், லெவல்ஸ் 3, ஸ்டேஜஸ் 6. ஓகேவா? கேள்வி எண் 10. எரிக்சனின் சமூக உளவியல் கோட்பாட்டின்படி வளரிளம் பருவத்தினர், அடலசன்ஸ், எதிர்கொள்ளும் முக்கிய போராட்டம் என்ன? இதில் பாருங்களேன், நம்பிக்கை, எதிர் நம்பிக்கையின்மை, தன்னாட்சி, எதிர்வெட்கம், அடையாளத்தை கண்டறிதல், எதிர்பார்த்திர குழப்பம், உழைப்பு, எதிர் தாழ்வு மனப்பான்மை. இதில் எரிக்சனுடைய சமூகவியல் கோட்பாட்டில் அடலசன்ஸ் எதை எதிர்கொள்கிறாங்கன்னா அடையாளத்தை கண்டறிதல் அண்டு எதிர்பார்த்திர
குழப்பம் வெர்சஸ் ஓகேவா, ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். அடுத்தது முயன்று தவறி கற்றல், ட்ரையல் அண்ட் எரர் கோட்பாட்டை விளக்கியவர். இது நம்ம நிறைய பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். தாண்டேக். இந்த கேள்விக்கெல்லாம் டக்குன்னு ஆன்சர் சொல்றீங்க அப்படியே சொன்ன உடனே இல்லையா? ஓகே ரைட். 12 தாண்டேக்கின் கற்றல் விதிகளில் முதன்மையானவை எவை? இதில் எது அவருடைய கற்றல் விதிகளில் முதன்மையானவனா? ஆயத்த விதி, பயிற்சி விதி, விலை விதி, லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் எஃபெக்ட் அப்படிங்கிறது தான். அடுத்ததா 13 உமிழ்நீர் சுரக்கும் நாய் சோதனையின் மூலம் ஆயத்த நிபந்தனை கற்றல் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? பாவ்லோ. தாண்டேக், பாவ்லோ. இது ரெண்டுமே நம்ம நிறைய படிச்சிருப்போம், அதனால ஈஸியாகவே ஞாபகம் வச்சுப்பீங்க. சரியா? அடுத்தது செயல்பாட்டு நிபந்தனை கற்றல், ஆப்ரண்ட் கண்டிஷனிங் கோட்பாட்டுடன் தொடர்புடையவர் யார்? செயல்பாட்டு நிபந்தனை கற்றல், PF ஸ்கின்னர். நம்ம முன்னாடி சொல்லியிருந்த வீடியோலையுமே இதை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அடுத்ததா உட்காட்சி வழி கற்றல், இன்சைட்ஃபுல் லேர்னிங் கோட்பாட்டை சோதித்த கெஸ்டால்ட் அறிஞர் யார்? யார் அப்படின்னா உல்ஃபாங் கோக்லர் அப்படிங்கிறவர் தான் உட்காட்சி வழி கற்றல் அப்படிங்கிற கோட்பாட்டை சொன்னவர். சுல்தான் என்ற பெயருடைய சிம்பன்சி குரங்கிடம் சோதனை நடத்தியவர் யார்? கோக்லர். கொஸ்டினை இப்படியும் மாற்றி கேட்கலாம். கோக்லர் சோதனை நடத்திய சிம்பன்சி குரங்கின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா சுல்தான். ஓகேவா? 17 சமூக கற்றல் கோட்பாடு, சோசியல் லேர்னிங் தியரி, அப்சர்வேஷனல் லேர்னிங் எதை குறிப்பிடுகிறது? உற்றுநோக்கல் மற்றும் முன்மாதிரியை பின்பற்றுதல். கேள்வி எண் 18 போபோ பொம்மை, போபோ டால் சோதனையை நடத்தியவர் யார்? ஆல்ஃபிரட் பாண்டுரா அப்படிங்கிறவர் தான் போபோ பொம்மை சோதனையை நடத்தியவர். ஒரு சூழ்நிலையில் கற்ற ஒன்று மற்றொரு சூழ்நிலையில் கற்றலுக்கு உதவினால் அது எவ்வகை கற்றல் மாற்றம்? நேர்மறை கற்றல் மாற்றம், பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். இது எல்லாத்தையுமே விளக்கம் தெரியும். எதிர்மறை கற்றல் மாற்றம், நேர்மறை, பூஜ்ஜிய கற்றல் மாற்றம். எதுக்குமே முன்னாடி கட்டுறதுக்கு இப்போ படிக்கிறதுக்கு யூஸே இல்லை, அதுக்கு எதுவுமே பாதிக்கல அப்படின்னா அது பூஜ்ஜிய கற்றல் மாற்றம். இங்கே முன்னாடி படித்தது இப்போ நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது, இப்போ கற்றுக்கிறதுக்கு தடங்களாக இருக்குதுன்னா அது எதிர்மறை கற்றல் மாற்றம். அந்த மாதிரி. சரிங்களா? சைக்கிள் ஓட்ட தெரிந்த ஒருவர் மோட்டார் சைக்கிள் ஓட்ட கற்பது எதற்கு உதாரணம்? கண்டிப்பாக நேர்மறை மாற்றம் தான். ஏன்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். அதே மாதிரி அதில் என்ன பண்ணுறது எல்லாமே மோட்டார் சைக்கிள் ஓட்டுறதுக்கும் யூஸ் ஆகுன்றதால. சரியா? அடுத்தது நுண்ணறிவை அளவிட முதலில் நுண்ணறிவு சோதனை, இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் உருவாக்கியவர் யார்? ஆல்பர்ட் ஃபீனே தான் முதல்ல நுண்ணறிவு சோதனையை உருவாக்குறார். இரு காரணி நுண்ணறிவு கோட்பாடு, 2 ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வழங்கியவர் யார்? சார்லஸ் ஸ்பியர்மேன். யாரு? சார்லஸ் ஸ்பியர்மேன். கேள்வி 23 ஸ்பியர்மேனின் இரு காரணிகள் யாவை? ஸ்பியர்மேனோட 2 ஃபேக்டர்ஸ் எதுனா பொது காரணி மற்றும் சிறப்பு காரணி, G ஃபேக்டர் அண்ட் S ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பன்முக நுண்ணறிவு கோட்பாடு, தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஹாவர்ட் கார்ட்னர் தான் பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர். கார்ட்னரின் கூற்றுப்படி ஒரு நபர் மற்றவர்களின் உணர்வுகளையும் நடத்தையையும் புரிந்து கொள்ளும் திறன் சமூக உறவுசார் நுண்ணறிவு, இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நுண்ணறிவு ஈவு, ஐக்யூ கணக்கிடுவதற்கான சரியான சூத்திரம் எது? ஐக்யூ கணக்கிடுவதற்கான சூத்திரம் மென்டல் ஏஜ் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்ட்டு 100. குரோனாலஜிக்கல் ஏஜ்ன்றது நம்மளோட உண்மையான வயசு. சரிங்களா? மென்டல் ஏஜுங்கிறது அதுக்கான இது வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. மென்டல் ஏஜ் டிவைடட் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்ட்டு 100. இதை வச்சு ஒரு கொஸ்டின் பாருங்களேன். ஒரு குழந்தையின் மன வயது 12, கால வயது 10 எனில் அவனது ஐக்யூ. மன வயதுன்றது தான் மென்டல் ஏஜ். அப்போ மென்டல் ஏஜ் பை குரோனாலஜிக்கல் ஏஜுங்கிறது தான் கால வயது 10 இன்ட்டு 100. அப்போ என்னவாகும்? 0 கேன்சல் ஆகிடும். 12 இன்ட்டு 10 120. அப்போ அவனோட ஐக்யூ எவ்வளோ அப்படின்னா 120. இந்த மாதிரியும் போட தெரிஞ்சிருக்கணும். ஒரு கொஸ்டின் இப்படி கேட்டாங்க அப்படின்னா. சரியா? அடுத்ததான் உணர்ச்சி வசப்படும் நுண்ணறிவு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற புத்தகத்தின் மூலம் இக்கருத்தை பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னா டேனியல் கோல்மேன் அப்படிங்கிறவர் தான் இந்த நுண்ணறிவு ஐக்யூ அப்படிங்கிற விஷயத்தை பிரபலப்படுத்துகிறார். யார்? டேனியல் கோல்மேன். நூலோட பேர் உணர்ச்சி வசப்படும் நுண்ணறிவு. அடுத்தது 29 ஆக்கத்திறன், கிரியேட்டிவிட்டி என்பது முக்கியமாக எதனுடன் தொடர்புடையது? விடை விரி சிந்தனை, டைவர்ஜென்ட் திங்கிங்கோட தொடர்புடையது தான் கிரியேட்டிவிட்டி. கில்ஃபோர்டின் அறிவாற்றல் கட்டமைப்பு மாதிரியில் உள்ள 3 பரிமாணங்கள் எவை? கில்ஃபோர்டோட மாதிரியில் இருக்கிறது உள்ளடக்கம், செயல்பாடு, விளைவு, கண்டென்ட், ஆப்ரேஷன், ப்ராடக்ட். அடுத்ததான் மாஸ்லோவின் மனித தேவைகள் படிநிலை கோட்பாட்டின் மிக உன்னதமான இறுதிநிலை எது? சுய தேவைகள் அல்லது சுய சாத்தியக்கூறு, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படிங்கிறது தான் மாஸ்லோவோட படிநிலை உயர்தே கூறு. அடுத்தது 32 ஒரு மாணவர் பாராட்டு அல்லது பரிசுகளுக்காக படிப்பது எவ்வகை ஊக்கத்தை சார்ந்தது? புற ஊக்கம், எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அப்படின்னுவோம். சரியா? 33
சாதனை ஊக்க கோட்பாட்டை அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனல் தியரியை உருவாக்கியவர் யார்? டேவிட் மெக்லிலாண்ட். ஆளுமையின் மனப்பகுப்பாய்வு கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஆளுமையின் மனப்பகுப்பாய்வு கோட்பாட்டை உருவாக்கியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். சைக்கோ அனாலிட்டிக் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சரியா? 35. ஃப்ராய்டின் கூற்றுப்படி மனித மனதின் இன்ப கொள்கையின் பிளஷர் பிரின்சிபல் கீழ் செயல்படும் பகுதி எது? இட். 3 சொல்லுவோம் இல்லையா? இட், ஈகோ, சூப்பர் ஈகோன்ட்டு. அதில் இட்டு தான் மனித மனத்தின் இன்ப கொள்கையின் கீழ் செயல்படும் பகுதி. அதுதான் மனிதர்களை அகமுகன் இன்ட்ரோவெர்ட் மற்றும் புறமுகன் எக்ஸ்ட்ரோவெர்ட் என வகைப்படுத்தியவர்கள். இப்போ நிறைய இந்த வார்த்தை நம்ம இந்த இன்ட்ரோவெர்ட்ன்ற வார்த்தையை கேள்விப்படுறோம் இல்லைங்களா? அந்த வகைப்படுத்தியவர்கள் யாருன்னா கார்ல் ஜங் அப்படிங்கிறவர் தான் இந்த வார்த்தையை செயல்படுத்தினவர். 37. ஆளுமையின் தனிப்பண்பு கோட்பாட்டை ட்ரைட் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி விரிவாக விளக்கியவர் யார்? விடை கார்டன் அல்ஃபோர்ட். கேள்வி எண் 38. மைத்தட சோதனை எதனை அளவிட பயன்படுகிறது? ஆளுமை பர்சனாலிட்டி மைத்தட சோதனை ரோசாக் இங்க்பிளாட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. எதை அளவிட பயன்படுது அப்படின்னா ஆளுமை பர்சனாலிட்டி அளவிட பயன்படக்கூடியது. 39. ஒரு நபர் தனது தோல்விக்கு நியாயமான காரணத்தை கூறி தப்பிப்பது எவ்வகை தற்காப்பு நடத்தை? காரணம் காட்டுதல் அல்லது பகுத்தறிவுக்குட்படுதல் ரேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டிஃபென்ஸ் மெக்கானிசம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஒரு முறை குரூப் 2 எக்ஸாமில் அதில் குரூப் 2ல் பிஎட்ல செலக்ட் ஆகிட்டு பிஎட் எழுதுனவங்களுக்கு மட்டும் நடந்த எக்ஸாம் அது. அப்படி செலக்ட் ஆகிட்டு போகிறப்ப இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின் என்னையே கேட்டிருந்தாங்க. டிஃபென்ஸ் மெக்கானிசம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி. இதில் ஒரு 7, 8, 10 இது வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே அவங்க டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை பற்றி சொல்லுங்கன்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று இது. காரணம் காட்டுதல் அல்லது பகுத்தறிவுக்குட்படுத்துதல். கேள்வி எண் 40. தேர்வில் தோல்வியடைந்த மாணவர் கேள்வித்தாள் மிகவும் கடினம் என்று கூறுவது எதற்கு உதாரணம்? நம்ம அதில் இருக்கிறதுல வச்சே சொல்ல முடியும் பாருங்க. காரணம் காட்டுதல் ரேஷனலைசேஷன் அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க இல்லையா? அது. 41. கற்றல் குறைபாடான டிஸ்லெக்சியா எதனுடன் தொடர்புடையது? வாசிப்பு குறைபாடு. டிஸ்லெக்சியா அப்படிங்கிறது வாசிப்பு குறைபாடு. ஒவ்வொன்றுத்துக்குமே கணித குறைபாட்டுக்கும் ஒரு பேர் இருக்குது. பின்னாடி அதெல்லாம் வரும்போது வரப்போகுது. சரியா? அது 42. கணித குறியீடுகளையும் கணக்குகளையும் புரிந்து கொள்வதில் ஏற்படும் குறைபாடு டிஸ்கால்குலியா அப்படிங்கிறது தான். கணித குறியீடுகளை கால்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். டிஸ்கால்குலியா அப்படிங்கிறது கணித குறியீடுகளையும் கணக்குகளையும் புரிந்து கொள்வதில் ஏற்படக்கூடிய குறைபாடு. எழுதுவதில் சிரமம் மற்றும் தசை இயக்க ஒருங்கிணைப்பு குறைபாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டிஸ்கிராஃபியா என சொல்லுவோம்னா டிஸ்கிராஃபியா. ADHD என்பதன் விரிவாக்கம் என்ன? அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். ADHD அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். ஓகேவா? 45. சிறப்பு தேவைகளை கொண்ட குழந்தைகளையும் சாதாரண குழந்தைகளையும் ஒரே பள்ளியில் இணைத்து கற்பிப்பது என்னன்னு சொல்லுவோம்னா ஒருங்கிணைந்த கல்வி இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அதாவது உள்ளடக்கிய கல்வி அப்படின்னு சொல்லுவோம். கேள்வி எண் 46. கற்பித்தல் இயந்திரத்தை டீச்சிங் மெஷின் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? சிட்னி பிரெஸ்ஸி. யாரு? சிட்னி பிரெஸ்ஸி. 47. செயல்வழி கற்றல் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் ABL முறையை ஆதரித்த கல்வியாளர் யார்? ஜான் டூயி தான் ABL முறையை ஆதரித்தவர். கிண்டர் கார்டன் கல்வி முறையை உருவாக்கியவர் இது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெடரிக் ராஃபல் கிண்டர் கார்டன். நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆல்பிரட் ஃபினே. அவர் தான் நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கற்பித்தல் நிகழ்வுகளை முறைப்படுத்தவும் மாணவர்களின் அடைவை சோதிக்கவும் ஆசிரியரால் நடத்தப்படும் தொடர் மதிப்பீடு எது? நமக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். வளரதி மதிப்பீடு, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். சரிங்களா? ஸோ இதான் நம்ம கொடுத்த 50 கேள்விகளுக்கான விடைகள். அடுத்தது இதே மாதிரி சைக்காலஜியில் இன்னொரு 50 கேள்விகள் வச்சு நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.